குயில் போல பொண்ணு ஒன்று இசைவானில் நட்சத்திரமாய் ஜொலிக்க இந்த பூவுலகை விட்டு மறைந்திருக்கிறார். அவரது உடலுக்கு இறுதிச் சடங்குகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. தொடர்ந்து அங்கிருந்து நமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். இந்த இறுதிச் சடங்குகளானது எப்போ சரியா தொடங்க இருக்கிறது? தற்போது யார் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள் குடும்பத்தினர்? விரிவான தகவல்கள் சிவசபாபதி. இளையராஜாவின் மகனும் பாடகி பவதாரணியினுடைய உடல் இன்னைக்கு காலையில அவருடைய லோயர் கேம்ப்ல இருக்க பண்ணை வீட்டுக்கு வந்துச்சு. அப்ப இருந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இது மாதிரி முக்கிய அரசியல் பிரமுகர்களும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்திருக்காங்க. காலையில இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரர்கள் கார்த்திக், யுவன் மற்றும் பிரேம்ஜி இவங்க எல்லாமே அஞ்சலி செலுத்தினாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் மணி இவங்க அஞ்சலி செலுத்தினாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இளையராஜா வந்த பிறகு அவரோட பாத்தீங்கன்னா பவதாரனுடைய கணவர் அவரும் இங்க அஞ்சலி செலுத்தி தற்பொழுது அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு இன்னும் சிறிது நேரத்துல அந்த சடங்கு ஸ்டார்ட் ஆயிடும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எம்பி ரவீந்திரநாத் வந்திருந்தாரு. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாம தன்னுடைய உற்ற தோழனின் மகள் இறந்தது தாங்க முடியாம இயக்குனர் பாரதி ராஜா அதாவது பவதாரனுடைய உடலை பார்த்து கண்ணீர் மல்க அழுதின காட்சி எல்லோரையுமே மன உருக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய குடும்ப சடங்கு இன்னும் சில நொடிகள்ல ஆரம்பமாக போகுது. அதை முடிஞ்ச உடனே அங்க அதாவது அவருடைய இளையராஜாவினுடைய தாயார் மற்றும் மனைவி இவங்க சமாதிகளுக்கு நடுவுல ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டு அந்த இடத்துல அடக்கம் செய்ய போறாங்க. இதுக்கு எல்லாமே தற்பொழுது தயாராகி கொண்டு வருகிறாங்க. சிவசபாபதி, இப்போ பவதாரணி அவங்களோட உடல் வைத்திருக்கக்கூடிய அவங்களோட இல்லத்திலிருந்து உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த இடம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? எவ்வளவு தூர பயணமாக இருக்க போகிறது? இளையராஜாவுடைய பண்ணை வீடு அப்படிங்கிறது ஒரு சிறிய பரப்பளவு கொண்டதுதான். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது உடல் இளையராஜாவினுடைய வீட்டு முன்னாடி இருக்கிற பெரிய ஹால்ல வச்சிருக்காங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா அவங்க உடல் ஒரு 10-20 மீட்டர் தூரம் மட்டும்தான் எடுத்து செல்லப்படும். அங்க பாத்தீங்கன்னா அதாவது இறுதி சடங்கு செய்யறதுக்காக வேண்டி அதாவது இவங்களுடைய பாரம்பரியப்படி அடக்கம் பண்றாங்க. அதனால அந்த இடத்துல குழி எல்லாமே தோண்டி தயார் நிலையில அங்க எல்லாம் பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் செய்யப்பட்டு அங்க தயார் நிலையில வச்சிருக்காங்க. சிறிது நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த உடல் இவங்க கூட சடங்குகள் செய்யப்பட்டு அங்க கொண்டு போய் அடக்கம் செய்ய இருக்காங்க. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சில காலம் வாழ்ந்தாலும் பல காலம் தங்கள் பெயரை பதிவு செய்யும் பாக்கியம் சில பேருக்கு மட்டுமே கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்வை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் பின்னணி பாடகி பவதாரணி. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலுக்கு இறுதிச் சடங்குகளானது தொடங்கப்பட இருக்கின்றன. விரிவான தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.